ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ பிக் பாஸ் நேற்று ஜாக்லின் எவிக்ட் ஆனாங்க இல்லைங்களா? ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது கைஸ். அதாவது ஜாக்லின் எவிக்ட் ஆனதில் வந்து பிக் பாஸ் டீமுக்கும் பங்கு இருக்குது, உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கும் பங்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு ட்ராமா வந்து வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு ஜாக்லினை அனுப்புறதுக்கு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ மீட்டரு, இவ்வளோ செகண்ட்ஸு இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், சரியா? ஏன்னா அது கேம்ல அப்படியே போயிடும். ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மஞ்சரி, சரிங்களா, ரயான், முத்து இவங்க எல்லாருமே வந்து உன்னால முடியலைன்னா நீ பாதியில வந்துரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மஞ்சரி வந்து கரெக்டா ஓட போகையில வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஆம்பளைகளுக்கு வந்து குறைஞ்சவங்க கிடையாது, நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு இருக்காங்க, சரியா? ஸோ எல்லாருமே வந்து ஜாக்லினோட மண்டையை கழுவியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த டாஸ்க் ரீட் பண்ண உடனே ஜாக்லின், முத்து, ரயான் இவங்க 3 பேர் தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. அதுல முத்து, ரயானும் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணதுனால, வின் பண்ணதுனால ஜாக்லின் தான் மீதி இருந்தாங்க. அதனால ஜாக்லினுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பிக் பாஸே சொல்றாரு. அதாவது நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும்ல, தன்னம்பிக்கையா இருக்கணும்ல. ஆனா அது எதுவுமே ஜாக்லின் கிட்ட இல்லை. அதான் உண்மை. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, நம்ம வந்து ஓட முடியாதோ செய்ய முடியாதுன்னு சொல்லி. இவ்வளவு பயம் இருக்கிறவங்க ஏன் இந்த முயற்சி எடுக்கணும் தான் நானும் கேக்குறேன். இப்போ 2 செகண்ட்ல அவங்க பிக் பாஸ் அந்த 102 உழைப்பே போச்சு இல்ல. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்க நம்மளை மோட்டிவேட் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம எதுலையுமே வாங்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம இப்ப பண்ணி பாருங்க, இப்ப எல்லா சௌந்தர்யா, முத்து, ரயான் எல்லாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லாதது ஜாக்லின். நீங்க வந்து டாப் 2ல வர்ற ஒரு கண்டஸ்டன்ட். ஆனா நீங்க வந்து இப்படி எலிமினேட் ஆகி எவிக்ட் ஆகி போனது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது, சரியா? அதுக்கப்புறம் கைஸ், நம்ம இந்த ஆனந்தி இருக்காங்க இல்லைங்களா, மண்டைய கழுவுற லேடி, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சௌந்தர்யா பாதியில ஓடி வந்ததுக்கு, இப்படி பாதியில ஓடி வர்றதுக்கு அவங்க எவிக்ட் ஆகியே போயிருக்கலாம், இல்ல ஓடாம போயிருக்கலாம், எதுக்கு இப்படி பாதியில ஓடிட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க? சுனிதா சொல்றாங்க, இது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் இல்ல, ஸ்டூபிட் மூவ் அப்படிங்கிறாங்க. இப்ப அதே வாய் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜாக்லின, ஐயோ எவிக்ட் ஆயிட்டாங்களே, இந்த பணப்பெட்டி எடுக்காம போயிருக்கலாமே, பணப்பெட்டி எடுக்காம பாதியிலே ரிட்டர்ன் வந்திருக்கலாமே. ஏன் ஆனந்தி உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ரொம்ப கேவலமா இருக்கு ஆனந்தி. நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்க பேர் இன்னும் நாரத்தான் செய்யும். ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும், ரொம்ப கேவலம், சரியா? சுனிதா அதை விட ரொம்ப கேவலம். ஒருத்தவங்க எவிக்ட் ஆகி போயிருக்காங்க அப்படின்னா அந்த வீடு வந்து கொஞ்ச நேரமாவது ஃபீல் பண்ணணும் இல்லையா? எதுவுமே இல்லை கேஸ். எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க, சரியான ஆட்டம் கிச்சன் டீம்ல. 102 நாள் ஒரு பொண்ணு உழைப்பு போட்டு போயிருக்கு அப்படின்னா அது வருத்தப்படக்கூடிய விஷயமா, சந்தோஷப்படக்கூடிய விஷயமா? வருத்தப்படக்கூடிய விஷயம் தானே. சத்யாவும் ஜெஃப்ரியும் ரெஸ்ட் ரூம்ல போய் அழுதுட்டு இருக்கிறாங்க, பாத்ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. சாச்சனா வந்து பொய்யா அழுகிறாராமா. டேய், சாச்சனா பொய்யா அழுகிறதுங்கிறது உலகத்துக்கே தெரியும்டா, நீங்க சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. ஆனா ஜெஃப்ரி, நீ சரியான பச்சோந்திடா, சரியான பச்சோந்தி. ஜாக்லின் உனக்காக எவ்வளவு பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு இதே இல்லையில உனக்கு. அவங்க கூட இருக்கிறவங்க எலிமினேட் ஆகி வெளியே போறாங்கிறப்ப நீ அட்லீஸ்ட் ஒரு மூஞ்சியாவது உண்மையாவது வச்சுக்கலாம். நீ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லனாலும் பரவாயில்ல. சத்யா கூட சேர்ந்துட்டு போய் சிரிச்சுக்கிட்டு கேவலமா இருக்கு ரொம்ப. அதான் ஹவுஸ்மேட்ஸ் இந்த அதான் சொல்லலையா, இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவு எல்லாரும் நடிக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவு எல்லாரும் நடிக்கிறாங்க, சரியா? அது இவங்க ஒண்ணும் விதிவிலக்கு கிடையாது. ஒரு பர்சன் வந்து எவிக்ட் ஆகி போறாங்க அப்படின்னா அந்த ஒரு 2 செகண்ட் தான் அந்த வருத்தம். அதுக்கப்புறம்லாம் 5 ஸ்டார் எடுத்து கொண்டாடு, பிரியாணி வாங்கி சாப்பிடு, ஆட்டம் பாடு, கொண்டாடு. என்ன இது கேவலத்தின் உச்சமா இருக்கு, கேவலத்தின் உச்சம் இதெல்லாம். பிக் பாஸ் வந்து அந்த டிராஃபியை வந்து நீங்களே வச்சுக்கோங்க, உடைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி தான் ஜாக்லின் அனுப்பியிருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே இதுல வந்து பங்கு இருக்குது. ஸோ ஜாக்லின்